Welcome students. 11th computer science 9th chapter data type variables and expression. So இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா டைப் கன்வர்சன்ஸ். ஸோ டைப் கன்வர்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் வகை மாற்றம் அப்படின்பது பார்த்தோன்னா ஜென்ரலாக நம்ம சொல்லும் பாருங்க, ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டால் அந்த ஹியூமன் ஆகப்பட்ட என்ன பண்ணுறாங்க, நார்மலாக கன்வெர்ட் கிறிஸ்டினாக சேஞ்சஸ் ஆகிறாங்க. ஸோ இந்துவாக இருக்கிற ஒரு ஹியூமன் ஸோ கன்வெர்ட் கிறிஸ்டினாக மாற்றம் அடைகிறாங்க. ஸோ அதேமாதிரி கிறிஸ்டினாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்துவாக மாறுறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் கூட சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றம் செய்வதற்கான வேவ்ஸ் என்ன, ஸோ அதுக்கான என்ன இருக்குது, பர்பஸ் இருக்கிறதால, ஸோ அதனுடைய பயன்பாடு இருக்கிறதால அந்த மாதிரி மாறுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம C++ ப்ரோக்ராமில் டைப் கன்வர்சன்ஸ் வகை இனங்கள் அப்படின்னு சொல்லலையா, அதே மாதிரி டைப் கன்வர்சன் என்ன சார் அப்படின்னு கேட்டால் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்ன, அதாவது இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், character. It is also the fundamental data types. It is also fundamental data types. ஸோ இந்த இன்டீஜராக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டைப்பாக மாற்றலாம் சார். அதாவது அதுக்குள்ளே கூடிய வேல்யூவை இப்போ நான் இன்டீஜரில் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா இன்டீஜரில் டிக்ளேர் பண்ண ஒரு வேல்யூ ஃப்ளோட்டாக வேல்யூவை நம்மளால் பண்ண கன்வெர்ட் பண்ண முடியும். ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ண ஒரு வேல்யூ இன்டீஜர் வேல்யூவாக என்னால் மாற்றம் செய்ய முடியும். ஸோ யார் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா கம்பைலர் ஓரியன்டட். ஸோ அதுக்கு தான் டைப் கன்வர்சன் சொல்லக்கூடியது. இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன், அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இன்டு அனதர் ஃபண்டமெண்டல், ஸோ அனதர் டேட்டா டைப்ஸ், இட் இஸ் கால்டு known as டைப் கன்வர்சன்ஸ். அப்போ நம்ம இப்போ சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ டபுள் டேட்டா டைப் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும், இன்டிஜராக மாற்றுறேன், ஃப்ளோட்டாக மாற்றுறேன். அப்போ இதுக்கு எல்லாமே இன்டர்னல், அதாவது ப்ரொமோஷன் சொல்லக்கூடாது, இன்டர்னல் ப்ரொமோஷன் சொல்லலாம். ஸோ டைப் ப்ரொமோஷன் சொல்லலாம். C++ல் there are two type of conversions இருக்குது. ஒன்று implicit conversions, another ஒன்று பார்த்தீங்கன்னா explicit conversions. implicit type conversions அப்படின்னா இம்ப்ளிசிட்னா உள்ளுக்குள்ளவே, அதாவது உள்ளுரை இனம் மாற்றம் சொல்லக்கூடியது. எக்ஸ்பிளிசிட்டி அப்படின்னா வெளிப்படையாகவே அதனுடைய இனத்தினுடைய டைப்பை வந்து மாற்றம் செய்வது. அப்போ இம்ப்ளிசிட் கன்வர்சன்ஸ் அப்படின்னா என்ன சார், ஃபஸ்ட்டு பற்றி பார்ப்போம். இம்ப்ளிசிட் கன்வர்சன்ஸ் இஸ் த கன்வர்சன்ஸ் பர்ஃபார்ம்டு பை கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ள, ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே நான் ஒரு டேட்டா டைப் இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன்னா நான் மாறும் பொழுது ஃப்ளோட்டாக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். அதுக்கு தான் இம்ப்ளிசிட் கன்வர்சன்ஸ். அப்போ மாற்றுறது யாரோட ஒர்க்குன்னு பார்த்தோன்னா கம்பைலர். ஸோ கம்பைலர்னால் யார் சார்னா, த கம்பைலர் டிரான்ஸ்லேட் சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்டு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம். சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறத ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமை மாற்றக்கூடியதான் கம்பைலர். So the implicit conversions is also called as automatic conversion சொல்லி அழைக்கலாம். ஸோ ஒன் மார்க்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லி அழைக்கலாம்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் சொல்லி அழைக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னுடைய எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க எப்படி, அதாவது டிஃப்ரெண்ட் ஆப்ரேண்ட்ஸ் இருக்கும். இஃப் த டைப் ஆஃப் ஆப்ரேண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்பைலர் என்ன பண்ணோம், the compiler convert one of them match with other. The rule that smaller type with converted the wide type னு சொல்லலாம், அப்படின்னா டைப் ப்ரொமோஷன் சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாருங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பேராகிராஃப் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் hash include icestream.h சொல்லி கொடுத்துருக்கேன்.
யூசிங் நேம் ஸ்பேஸ் அப்படி டிக்ளேர் பண்ணிருக்கேன். இன்ட்டு வாய்டு மெயின், அதாவது இன்ட்டு மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 6, இது இன்டிஜர் டைப்பு. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14, இது ஃப்ளோட் டைப்பு. இப்போ இது என்ன வகை அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்றது என்ன வகைன்னு பார்த்தோன்னா இன்டிஜர் இனமாக இருக்கிறது. பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட் இனமாக இருக்கிறது, ஃப்ளோட்டிங் டைப் இனமாக இருக்குது. இப்போ நான் அவுட்புட்டில் எது மாதிரி வாங்குகிறேன், இன்புட்டையும் அவுட்புட்டையும் சேர்த்து, அதாவது என்னது இன்டிஜர் வேல்யூயும் ஃப்ளோட் வேல்யூ ரெண்டையும் சேர்த்து நான் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். வரக்கூடிய அவுட்புட் எப்படி தெரியும் உனக்கு, ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு 9 பாயிண்ட்ஸ், அதாவது 6.00 3.14 அப்படின்னும் போது 10, அப்போ 9.14 அப்படின்றது எனக்கு ஃப்ளோட் பாயிண்டில் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், நல்லா பாருங்கள், தெரிஞ்சுங்க. இது இன்டிஜர் டேட்டா டைப்பு, இது ஃப்ளோட் டேட்டா டைப்பு. ஆனால் நான் ஜெனரலாக என்ன பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸு, டிஃப்ரெண்ட் ஆப்ரண்ட்ஸு, அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்தாலே உனக்கு ஃப்ளோட் டைப்பில் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாற்றம் செய்வது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா சொன்னால் வெளிப்படையாகவே அந்த வகையத்தை என்ன விடுது, மாற்றம் செய்யுது. அப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணுறது, இந்த கம்யூனிட்டி டு இன்னொரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறது, சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் மாறும் சரிங்களா, இந்துக்கள்லேருந்து முஸ்லீமாக மாறும், முஸ்லீம்லேருந்து இந்துவாக மாறும், அதேமாதிரி கிறிஸ்டனாக மாறும். ஸோ இந்த மாதிரி என்னது வெளிப்படையாகவே எல்லாத்துக்கும் ஜென்ரலாக மாற்றக்கூடியது. அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு என்னவாத டைப் பார்த்தோன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ். C++ allowed the explicit conversions of the variable or expression from the one data type to another data type. அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரோக்ராமர் மூலமாகவே, ப்ரோக்ராமர் யாருன்னா கம்பைலர், ஒரு ப்ரோக்ராமரால் ஒரு டேட்டா டைப்புடைய வேரியபிள்ஸு இன்னொரு டேட்டா டைப்புடைய வேரியபிள்ஸுடைய வெளிப்படையாகவே அது எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம் இல்லை வேரியபிள்ஸாக இருக்கலாம், மாற்றம் செய்வதற்கு அனுமதி தரக்கூடியதான் யார், C++ல. அதை நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம், டைப் காஸ்டின்னு சொல்லி அழைக்கலாம். அதாவது இன வகை, இன வரைய அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போ இட் இஸ் C++ allowed the explicit conversions the variables of expression from one data type இருந்து another specific data type மாற்றக்கூடியது யார் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர். ஓகே, அது என்னன்னு சொல்லி அடிக்கலாம்னா டைப் காஸ்ட்னு சொல்லி வைக்கலாம். ஸோ அதுக்குரிய சின்டெக்ஸ் பாருங்களேன். அப்போ டைப்பு நேமு எக்ஸ்பிரஷன், டைப்பு நேமு எக்ஸ்பிரஷன். அப்போ டைப் நேமினுடைய மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால் வேர். டைப் நேம் அப்படின்றதுனா த வேல்யூட் இன் C++ டேட்டா டைப் which is the conversions are to be performed. ஸோ இது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனாக எப்படி மாறுகிறது. அப்போ நம்ம ஒரு டேட்டா டைப் இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்தா ஃப்ளோட்டாக எப்படி அதுவாக மாற்றி தருது நம்மளுக்கு அப்படின்றதுக்கு வெளிப்படையாகவே. ஸோ அது உள்ளுக்குள்ளே மாற்றக்கூடியது. இது வெளிப்படையாக எப்படி மாறுது சார் அப்படின்னு கேட்டால் எக்ஸாம்பிள் ஆஷ் include isim.h using namespace std into main of floatல where, அதாவது வேரியபிள் ஃப்ளோட் வேல்யூன்னு அர்த்தம். var வேர்னா வேரியபிள் ஃப்ளோட் வேல்யூ, வேரியபிள் ஃப்ளோட் அப்படின்னு அர்த்தம். இப்போ 78.685 இது ஃப்ளோட் வேல்யூ. வரக்கூடிய அவுட்புட்டாக இருக்குது எனக்கு அப்பியர் ஆகணும் எப்படின்னா சி அவுட் இன்ட்டாக மாறணும். அப்போ எதில் இருக்கிறது VARF அப்படின்றது எனக்கு இன்ட்டாக மாறணும். அப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட்டு கிடைக்கும் 78 அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றம் செஞ்சு தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர், ப்ரோக்ராமர். பாருங்கள், அது நான் வெளிப்படையவே கொடுத்துருக்கேன். VAR வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வேரியபிள் ஃப்ளோட்டு அப்படின்றதுக்கு VARன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 78.685 சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் நான் பிரிண்ட் பண்ணும்பொழுது சி அவுட்டில் இன்ட் ஆஃப் VARன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதில் இருக்கிற வேல்யூ ஆகப்பட்டது எனக்கு என்னது இன்டிஜராக மாறணும். அதனால தான் 78 மட்டும் தான் உனக்கு அவுட்புட் வரும். அப்போ வெளிப்படையாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் காமனாக சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
இதெல்லாம் இம்ப்ளிசிட்டி கன்வர்ஷன் டைப் கன்வர்ஷனுக்கு கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஹேஷ் இன்க்ளூட் ஐசிம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட்டு மெயின் ஆஃப் டபுள். அதாவது டபுளில் ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா நிறைய வேல்யூஸ் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால தான் டபுள் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஸோ வேரியபிள் ஃப்ளோட்டுன்னு சொல்லுது. 178 அதாவது 178.25255687 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். எந்தோட வேல்யூ, ஃப்ளோட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளோட்டில் எந்த வேரியபிள் இருக்குது, ஃப்ளோட்டில் VARF வேரியபிள் ஃப்ளோட் அப்படின்ற வேல்யூவில் இந்த வேல்யூ நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ COUTல ஃப்ளோட் ஆஃப் VARF அப்படின்னு கொடுத்தனா அப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ எனக்கு ஃப்ளோட்டாகவே அப்பியர் ஆகும். இந்த வேரியபிளோட வேல்யூ ஃப்ளோட்டாகவே எனக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி COUTல இன்ட் ஆஃப் VARF அப்படின்னு சொல்லும்போது இன்டிஜர்னு சொல்லி இங்கே கொடுத்தோடனே அப்போ கம்பேர் ஆகப்படுது என்ன பண்ணோம், VARF என்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை அது என்ன பண்ணோம், இன்டிஜராகவே மாற்றி தரும். ஸோ இப்போ இன்டிஜர் அப்படின்னும் போது என்ன இருக்கும், எனக்கு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது, வர வேல்யூ வராது, முழு எண்ணாவே எடுத்து கொடுக்கும். அப்போ அவருடைய அவுட்புட் எப்படி தெரியும், ஃப்ளோட்டான்னு சொல்லும்போது 178.253. நெக்ஸ்ட்டு இன்டிஜர் அப்படின்னும் போது 78 அப்படி தான். ஸோ முழு எண்ணாகவே உனக்கு அப்பியர் ஆகும். அப்போ இது வந்து வெளிப்படையாகவே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளவே என்ன பண்ணிருக்கேன், மாற்றம் செய்ய சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ளவே என்னது மாற்றம் செய்ய சொல்கிறேன். அப்போ இது ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கன்ஃபார்மாக வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மேபி 3 மார்க் அண்ட் 2 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் சொன்னால் வேறு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் 1 டைப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டி கன்வர்ஷன், இம்ப்ளிசிட்டி டைப் கன்வர்ஷன் சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. இது 1 டைப் 2 டைப்ஸ் என்ன பண்ண ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் பண்ணிப்பார், ஈஸியாக புரியும், ஒர்க் அவுட் பண்ணிப்பார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.